டி தமிழ் ஸ்டோரி பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கற்பாறைகளை கொண்டு கல்லணை கட்டி நீர்ப்பாசனத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தார் என்கிற பெருமை கொண்ட ஒரு அரசனாக திகழ்பவர் கரிகால சோழன். கரிகாலனின் தந்தை இளஞ்சென்னி வடிந்தியாவின் வலிமை வாய்ந்த பேரரசின் தென்கை விஸ்தீரிப்பை தடுத்து நிறுத்திய பெருமை அவருக்கு உண்டு. கரிகால தாய் கருவுற்றிருந்த சமயத்தில் அவரது தந்தையான இளஞ்சென்னி போர்க்களத்தில் இறந்ததாக கூறப்படுகிறது. இளஞ்சென்னி இறந்ததால் அவரது நாட்டில் அரசியல் குழப்பம் நீடித்தது. தங்கள் நாட்டை ஆள ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க ஒரு யானையிடம் மாலை கொடுத்து, அந்த யானை யார் கழுத்தில் மாலை போடுகின்றதோ அவரே தங்கள் நாட்டு அரசனாக தேர்ந்தெடுக்க எண்ணினர். அந்த யானை சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவன் கழுத்தில் அந்த மாலையை யானை போட்டது. அவர்தான் கரிகால சோழன். தனக்கு அரசாட்சி உரிமை கொடுத்த நாட்டிற்கு கரிகாலன் திரும்பிய பொழுது அவரது அரசியல் எதிரிகள் கரிகால சோழனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எனினும் மக்களிடத்தில் கரிகால சோழனுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு உயர்ந்தை கண்ட அவரது எதிரிகள் கரிகால சோழனை கொல்ல முடிவு செய்து அவர் இருந்த சிறைக்கு தீ வைத்தனர். எனினும் தனது சாதுரியத்தால் சிறையிலிருந்து தப்பித்து சென்றார். அப்பொழுது ஏற்பட்ட தீகாயத்தால் அவரது கால்கள் கருகியதால் கரிகாலன் என்று பெயர் உண்டானதாக கூறப்படுகின்றது. கரிகால சோழன் வேளிர் குலப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்ததாகவும் அவருக்கு நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்ற 2 மகன்களும் ஆதி மந்தி என்ற ஒரு மகளும் இருந்ததாக வரலாற்றாய்வாளர்கள் கூறுகின்றனர். கரிகால சோழனின் வாழ்வில் திருப்புமுனை நிகழ்வாக அமைந்தது வெண்ணிப்போர். ஆம், இப்பொழுது இருக்கின்ற தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோயில் வெண்ணி எனப்படுகிற வெண்ணி எனும் இந்த பகுதியில் கரிகாலனை எதிர்த்து பாண்டிய மன்னன், சேர மன்னனான உதயன் சேரலாதன் மற்றும் 2ஆம் சிற்றரசர்கள் ஒன்று திரண்டு கரிகால சோழனிடம் போர் புரிந்தனர். எனினும் ஈடு இணையற்ற பராக்கிரமத்தாலும் போர் தந்திரங்களும் கரிகால சோழனிடம் அத்தனை பேரும் தோல்வியடைந்தனர். இந்த வெண்ணி போரின் வெற்றி பிற்காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் உருவாக அடித்தளமாக அமைந்தது. வெண்ணி போருக்கு பின் பல போர்களை புரிந்த கரிகால சோழன சேரநாட்டு பகுதிகளான பாலக்காடு, திருவாங்கூர், கொச்சி மற்றும் வடக்கே தொண்டை வளநாட்டையும் அதற்கு மேலாக இருக்கின்ற வடவேங்கடம் எனப்படும் திருப்பதி பகுதியையும் கரிகால சோழன் கைப்பற்றியதாக கூறப்படுகின்றது. வடக்கே இமயம் வரை சென்று தனது புலிக்கொடியை கரிகால சோழன் நாட்டியதாக சிலப்பதிகாரம் மற்றும் பெரிய புராணங்களில் கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு தெற்கே இருக்கின்ற தீவு நாடான இலங்கையை ஒட்டுமொத்தமாக வென்ற ஒரு சில மன்னர்களில் கரிகால சோழனும் ஒன்று என்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். கரிகால சோழனின் நாட்டுக்கு பல திட்டங்கள் உருவாகின. கரிகால சோழன் நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தி உழவு தொழிலை சிறந்து விளங்க செய்தார். மேலும் அவர் ஆட்சி காலத்தில் சோழ நாட்டில் இருந்த காவேரி பூம்பட்டினம் என்கிற நகரம் துறைமுக நகரமாக விளங்கியது. இதனால் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் சிறந்து விளங்கியது. தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள உறையூர் எனும் ஊரை தலைநகராக கொண்டு கரிகால சோழன் ஆண்டு வந்தான். அவரது ஆட்சி காலத்தில் மிக்க பெரிய சாதனையாக கருதப்படும் கல்லணை தற்போது திருச்சி மாவட்டத்தில் அரசன்குடி என்ற ஊருக்கு அருகில் அமைத்துள்ளது. கல்லணையின் நீளம் எவ்வளவு தெரியுமா? 1080 அடி நீளமும் 66 அடி அகலம் 18 அடி உயரம் கொண்டது. இந்த கல்லணையை இலங்கையை வென்ற கரிகால சோழன் அங்கு பிடிக்கப்பட்ட சிங்கள படை கைதிகளை கொண்டு கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீர்ப்பாசனத்துறை அதிகாரியாக இருந்த ஆர்தர் காட்டன் என்பவர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆய்வு செய்து தமிழர்களின் கட்டிட திறனை கண்டு வியந்தார். 2000 ஆண்டுகள் கடந்து இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கின்ற இந்த கல்லணை மீது 1839ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு பாலம் கட்டப்பட்டு தற்போது வரை மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்றது. மிகச் சிறந்த முறையில் ஆட்சி புரிந்த கரிகால சோழ மன்னன் தன்னுடைய இறுதி நாட்களை குராப்பள்ளி என்ற இடத்தில் வாழ்ந்து மறைந்தார் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். கல்லணை என்னும் நீர்ப்பாசன அணையை கட்டிய கரிகால சோழ மன்னனை போற்றும் விதமாக கல்லணை அருகே 1 மணி மணிடபம் கட்டப்பட்டது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த கல்லணையை கண்டு மகிழவும். நன்றி, வணக்கம்.